பாகம் 31. வானதி நடந்ததை சொல்லியிருக்க வேண்டும் என்று ரமணா குற்றம் சாட்ட, ஏன் கூற வேண்டும் என்று அவள் கடுப்படித்தாள். ஒருத்தியை மணமேடையில் அப்படியே விட்டு போறோமேன்னு உனக்கு தோணி இருக்கணும் ரமணா. இந்த தாலி தெரியாம போட்டதால் ஓகே, இப்ப எல்லாம் சரியாகிடுச்சு. போடாம இருந்திருந்தா, அவங்க வீட்டில் அவளை கட்டாயப்படுத்தி அத்தை பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருந்தா என்ன செஞ்சிருக்க முடியும் என்றாள் கோபமாக. ரமணா சிரித்து கொண்டான். பாபி என்று சிரித்தவன், பாபி என்ன பார்த்தா தெரியாம தாலி கட்டின மாதிரி தெரியுதா என்ன என்று அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சி அளித்தான் ரமணா. டே ரமு என்று நண்பர்கள் இருவரும் அதிர, அந்திரனோ உதட்டை மடித்து உள்ளிழுத்தபடி புருவம் உயர்த்தி சிரித்தான். ஹலோ, என்ன நடக்குதுங்க என்று வானதி கேட்கவும், மேரேஜை அக்கா நிறுத்துவான்னு எங்களுக்கு ஒரு அசம்ஷன் இருந்தது என்றனர் உடன்பிறவா சகோதரர்கள் இருவரும். என்ன சொல்றீங்க, நிஜமாவா என்று வியப்பாக கேட்க, அக்காவோட நடவடிக்கை எதுவும் சரியில்லைன்னு தோணிட்டே இருந்தது நதி. ஒருவேளை விதார்த்த பிரிஞ்ச ஃபீல்டில் தான் இப்படி இருக்காளோன்னு விட்டுட்டோம். பட் இல்லை, அக்காவுக்கு ஏதோ ஒரு ஏமாற்றம், விரக்தி இருந்திருக்கு. நிறைய டைம் அவள் பேச்சிலேயே இந்த கல்யாணம் தேவையில்லை, தூரி அவளுக்கு சுத்தமாகவே பிடிக்கலன்னு பொண்ணு பார்க்கும்போதே உணர்ந்துட்டோம். அதனால் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் அவளை. ஆக்சுவலி அவள் பிளான் எல்லாம் மேரேஜையும் நிறுத்துறது தான். ஆனால் நீ ப்ரெக்னென்ட்னு தெரியவும் அமைதியாகிட்டா. மோரோவர் என் மேரேஜ் நடக்கிறதுல அவளுக்கு பிரச்சனையும் இல்லை. ப்ராப்ளம் எல்லாம் தூரி அவள் வீட்டுக்கு மருமகளாக போகக்கூடாது. ரமணாவுக்கு அவள் வேண்டாம். அந்த திங்கிங்கில் இருந்து தான் மேரேஜை ஸ்டாப் பண்ண பிளான் போட்டா. தூரி பெரியப்பா பெரியம்மாவை தூண்டி விடுற மாதிரி பேசினது, என்கேஜ்மெண்ட்டில் தூரியோட அப்பியரன்ஸை கிண்டல் பண்ணி ரிலேட்டிவ்ஸை பேச வச்சதுன்னு நிறைய நடந்தது. ரமணா இதையெல்லாம் சொல்லி வருத்தப்படும் போது தான் நாங்கள் இன்னும் அலர்ட்டாக இருந்தோம். நகை எடுக்கும் முன்னே பாட்டியை நம்ம சைட் மேரேஜ் தான் நடக்கும்னு தூண்டி விட்டது எல்லாம் அக்கா தான். அப்போதான் பர்பஸாக அவனுக்கு ஹிப் செயின் வாங்க நான் அழைச்சிட்டு போனேன். ரமணாவையும் தாலிச்சரடு எடுக்க சொன்னேன். ஆக்சுவலி கடையிலேயே அதை போட்டு விட சொன்னேன். அம்மா தந்தா அந்த நேரத்தை ஐடியா தான் கோவிலில் கட்டினது. ஓ, அப்போ அத்தைக்கு தெரியுமா இதெல்லாம்? இல்லை, அவங்க யதார்த்தமாக சொன்னதை நாங்கள் இப்படி செஞ்சுட்டோம். தூரிக்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம், பட் தூரி ஒத்துக்க மாட்டா. ஸோ இப்படி எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு என்றான் நந்திரன். ஃப்ராடு பயலே, ஒரு வார்த்தை சொன்னியாடா? பீரும் சின்னும் ரம்மை ராவாக போட்டு மிதித்தனர். கட்டணவளுக்கே சொல்லலை என்றவனை முறைத்துவிட்டு, போலீஸ் இன்ன வரை இதை கண்டுபிடிக்காமல் இருக்குமாக்கும். உன் சாதகமே அவங்க கையில் தான் இருக்கு. இதெல்லாம் பிசாத்து மேட்டடா என்றான் பிரஜன். சரி, எல்லாம் விடு, இதை எப்படி வீட்டில் சொல்வீங்க என்று வானதி கேட்கவும், இருக்கவே இருக்காங்க தாதிஷா, அவங்க தான் தூரிய வரவழைக்க போகிறாங்க என்றான் ரமணா. எப்படி என கேட்டவர்களிடம், வெயிட் அண்ட் சி என்றான் மிதப்பாக. நாட்கள் அதன் போக்கில் நகர, செந்தூராவிற்கு விதார்த்தின் கொலை வழக்கு தலைவலியாக இருந்தது. இவரா அவரா இன்று சொந்தங்களையே சந்தேகிக்கும் சூழல். இதில் செந்தாமரையும் சுரேகாவும் வேறு ஒத்துழைப்பை தர மறுத்தனர். இப்படியே செஞ்சீங்கன்னா உங்களை தூக்கி தான் நான் உள்ள வைக்கணும், கோஆப்ரேட் பண்ணுங்க, இல்லாட்டி என் ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் என்று அழுத்தமாக பேசிவிட்டாள். உன்னால் ஆனதை பார்த்துக்கோ, சுரேகா நேரடியாகவே சவால் விட்டாள். செந்தாமரையோ, நானே என் மகன் இறந்த துக்கத்தில் இருக்கேன் என்று கண்ணீர் வடித்தார். விதார்த்தின் உடல் கூட இந்நேரம் மக்கி போயிருக்கும். ஆனால் அவன் கொல்லப்பட்ட வழக்கில் ஒரு முன்னேற்றமும் இல்லை. சீனியர், அன்னைக்கு ஃபேக்ட்ரி பார்த்துக்கிட்ட செக்யூரிட்டி யார் யார், தென் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க, எல்லார்கிட்டையும் விசாரிக்கணும் மறுபடியும் என்றார். அரேஞ்ச் பண்ணுறேன் தூரி என்றவன், அக்காவை விசாரி தூரி என்றான். வேணும்னே அடமெண்ட்டாக இருக்காங்க, ப்ரெக்னென்ட் லேடி வேற, அதான் யோசிக்கிறேன் என்றாள் தயக்கமாக. சரி ஓகே, அதெல்லாம் விடு, எப்போ வீட்டில் சொல்ல போகிறீங்க அதை சொல்லு என்று அவளின் திருமண விஷயத்திற்கு தாவ, அதை ரமணா தான் சொல்லணும் சீனியர், இனி இதில் அவர் தான் பார்த்துக்கணும், நான் ஒரு துரும்பு கூட நகர்த்த மாட்டேன் என்றாள் ஸ்திரமாக. அப்போ போகலாமா மேடம் என்றபடி அறைக்குள் ரமணா வரவே, எங்க என்றாள் சிரிப்புடன். நம்ம வீட்டுக்கு. ஓ, மாமியார் வீட்டுக்கு என்றதும், அப்பா தைரியம் வந்துடுச்சு போல, என்கிட்ட காட்டின அதே சின்ன தம்பி ரேஷன் காட்ட போறீங்களா அறிவாளி என்று புருவம் உயர்த்தி கேட்க, ஆந்திரன் ஸ்மார்ட் தூரி என்று மெச்ச, கொஞ்சமாவது ஏதாவது தெரியாத மாதிரி இருக்கலாம்ல, இந்த கதைக்கு நாங்கள் ஹீரோவா, நீயா டிம்பிள், அநியாயம் பண்ணுற என்று சலித்து கொண்டவன், பாபி நீங்கள் சொன்னீங்களா என்ன என்றான் வானதியிடம். பாருப்பா, பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கமா சார், நானே சிவசிவான்னு என் ஹஸ் உண்டு என் பேபி உண்டுன்னு இருக்கேன்
இல்லாதி என்று ராகமிழுக்க, ஆமாம் ஆமாம், வானதி அவ்வளவு பொறுப்பானவங்க, வெளியே சொல்லிடாதீங்க. ஹஸ் உண்டு அவ உண்டுன்னு இருக்கிறாங்களாம். சிட்பண்ட் மாதிரி மந்த்லி ஒன்ஸ் தான் நான் நினைவுக்கே வரேனா என்று நொடித்து கொண்டவன் வாசலை பார்த்துவிட்டு, கிஷோர் உள்ள வாங்க, ஏன் வெளியவே நிற்கிறீங்க என்றான் இயல்பு போல. கிஷோர் புன்னகை முகமாக வந்தவன், சாரி சார், ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்னால போக வேண்டியதாக ஆகிடுச்சு என்று மன்னிப்பை வேண்ட, தட்ஸ் ஓகே மேன், நீங்கள் ஒர்க் பாருங்க என்றான் நந்திரன். தேங்க்ஸ் சார் என்று திரும்பியவனை சிந்துரா அழைத்தாள். கிஷோர் பிரேஸ்லெட் நல்லா இருக்குல்ல வானதி? கோல்டா கிஷோர்? பார்த்தா அப்படி தெரியலையே என்று கேட்க, கோல்டா மேம், துபாயிலேருந்து என் அக்கா ஹஸ்பண்ட் வாங்கி அனுப்புனாங்க. வா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவா, ரமணாக்கு இது போல் செய்யலாம்னு தான் என்றாள். ஷோர் மேம், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் என் மாமா கிட்ட சொல்லி வாங்கி அனுப்ப சொல்கிறேன், நீங்கள் அமௌண்ட் தந்திடுங்க என்று ஆலோசனை சொல்லுவோம். ஹவ் ஸ்வீட் கிஷோர், சீக்கிரமே தரேன், பட் இந்த ஃபோட்டோ இருக்கட்டும், ரேர் டிசைன், அதனால் இருக்கட்டும் என்றவள். ஆமாம், எதுக்காக லீவ் போட்டிங்க என்று வினவ, அதான் சொன்னனே மேம், தங்கச்சி மேரேஜ் என்று சொல்ல, ஹோ சரி நீங்கள் கிளம்புங்க என்று அனுப்பி வைத்தவள், தங்கச்சியை கேட்டேன்னு சொல்லுங்க கிஷோர் என்றாள். அகம் 32. கிஷோர் மேலே சந்தேகப்படுறியா தூரி? அந்திரன் கேட்டதில் சிரித்த சிந்துரா, நான் எம்எல்ஏ சந்தேகப்படுவேன் சில சமயங்களில் என்றாள் கிண்டலாக. நோ தூரி, அவன் இன்னசென்ட் என்று கிஷோருக்கு நற்சான்றிதழ் அளிக்க, கணிப்பு சில நேரங்களில் தவறாகவும் இருக்கலாம் சீனியர் என்றவள், இல்லையா ரமணா என்றாள். மேடம் குத்தி காட்டுறீங்களோ என்று சிரித்த ரமணா, செத்தது தியாகி இல்லையே என்று சூசகமாக பேச, உயிரோடு இருக்க சிலரும் தியாகி இல்லை ரமணா, இங்கே எல்லாரும் அவங்கவுங்கள பொறுத்தவரை நல்லவங்க தான், ஆனால் அவங்களால பாதிப்படைகிறவங்களுக்கு கெட்டவங்க தான்னு புரியும்னு நினைக்கிறேன் என்றவள், நான் கிஷோரை சந்தேகப்படலை சீனியர், ஆனால் சந்தேக வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாமோன்னு யோசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். அதி, நீங்கள் கிஷோரை உங்கள் விசுவாசியாக பார்க்காம ஜஸ்ட் அவர் இங்கே வந்ததுலேருந்து வேலை செய்யும் ஒரு ஒர்க்கராக பாருங்கள், நிறகுறை தெரியும். செந்துரா சந்தேகப்படுறது தப்பில்லைன்னு தோணும். பிகாஸ் நம்ம மேரேஜ் அப்போ ஃபேக்ட்ரி அவர் தான் மேனேஜ் பண்ணியிருக்கார், செக்யூரிட்டி இன்னும் அதிகப்படுத்த கேட்டதுக்கு அவர் தான் அரேஞ்ச் பண்ணினார். தென் ஃபேக்ட்ரி சாவியில் அவர்கிட்ட அன்னைக்கு ஒரு செட் இருந்தது, அதில் தேவிகக்கா ரூம் சாவியும் ஒன்று என்று விளக்க, இதுவெல்லாம் நான் யோசிக்காமல் இருப்பேன்னு நினச்சியாவானோ, கிஷோரை வாட்ச் பண்ணதில் எதுவும் கிடைக்கல எங்களுக்கு என்றான் நந்திரன். ரமு, கிஷோர் சாருக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க தானே? ஜீவிதா. ஹே, அதான் பேக்கிங் ஸ்டேஷன் சூப்பர்வைசர் என்று நினைவுபடுத்தினான் பிரஜன். வீர் யோசித்துவிட்டு, அண்ணா, அந்த பொண்ணு உங்கள் மேரேஜ்க்கு ஒரு வாரம் முன்னாடி தான் வேலையை ரிசைன் பண்ணிச்சு, ரீசன் கேட்டதுக்கு கல்யாணம்னு சொல்லிச்சு என்றான் அதிர்வு மாறாமல். அந்திரனின் மனம் வேக வேகமாக கணக்கு போட்டது. ஏதோ புரிவது போல இருக்க கிஷோர் தங்கையின் விவரங்களை கணினியில் இருந்து சேகரித்தான். ஆர் யூ ஷோர் அதி என்று வானதி கேட்க, டாமன் ஷோர் வானு, செந்துரா கிட்ட தந்திடலாம் என்று கூறியவன் உடனே அதை செயல்படுத்தவும் செய்தான். மேம், ஒரு பிரேஸ்லெட் வச்சு நீங்கள் என்னை சந்தேகப்படுவீங்கன்னு நான் நினைக்கல, சாதாரண பேயனு தானே இப்படியெல்லாம் செய்கிறீங்க என்று கிஷோர் என்கொயரி ரூமில் எரிச்சலாக கூறினான். கிஷோர், இந்த இடத்துல யார் இருந்தாலும் எனக்கு ஒன்று தான், எனக்கு தேவை எவிடன்ஸ், அது உங்களுடையதாக இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? இந்த பிரேஸ்லெட் சிசிடிவியில் ஏன் பதிவாகணும்னு சொல்லுங்க என்றவள் புகைப்படங்களை மேசையில் பரப்பினாள். மேடம், அது ஒரு லேடியோட கை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? என் கையை பாருங்க, பார்த்தா லேடி கை மாதிரியா இருக்கு என்று அவனும் பதிலுக்கு சேர, பிரேஸ்லெட் தான் உங்களதுன்னு சொன்னேன், கை உங்களோடதுன்னு நான் சொல்லவே இல்லையே கிஷோர் என்றவள், மேபி உங்கள் சிஸ்டரோட கையாக கூட இருக்கலாம் என்று அவ்விடத்தில் ஒரு இக் வைக்க கிஷோருக்கு பதற்றமாகியது. மேம், இப்போ எதுக்கு அவளையெல்லாம் இழுத்து விடுறீங்க? அவள் கல்யாண பொண்ணு, என்ன விசாரிக்கிறத தெரிஞ்சாலே மாப்பிள்ளை விட்டார் என்ன சொல்வாங்களோ தெரியல என்று கூறவும், ஆஹா என்று சுந்துரா, சரி நீங்கள் கிளம்புங்க கிஷோர் என்று கூறினாள். மேம் ப்ளீஸ், என் சிஸ்டர் லைஃப்பில் இதை இன்ஃபியர் பண்ணிடாதீங்க என்று அவன் கெஞ்ச, சாட்சி ஆதாரங்கள் இருந்தால் என்ன செய்ய முடியும்? என் கையில் எதுவும் இல்லை கிஷோர், அவங்க தப்பு செய்யலைதானே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தப்பு செய்யலைனா மட்டும் என்று வார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்தாள். இங்கே யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள பிடிங்க மேம், அப்பாவிகளை குற்றவாளி ஆக்காதீங்க என்றான் அவனுமே. தட்ஸ் ஃபைன், நீங்கள் கிளம்பலாம் என்றவள் நிறுத்தி நிதானமாக, உங்கள் சிஸ்டருக்கு என் விஷஸ் சொல்லிடுங்க என்றாள். அதற்கே மீண்டும் பதற்றமானது அவனுக்கு. கிஷோர் வெளியே அனுப்பி வைக்கப்பட்டான். வழக்கில் மீண்டும் அதே இடத்தில் நின்றாள் செந்தூரா. நாட்கள் கடந்தது.
ஆனால் வழக்கில் முன்னேற்றம் இல்லை. செந்தூராவை வீட்டிற்கு வரும்படி அழைத்தான் ரமணா. உன் வீட்டில் இருந்து வராமல் நான் வரமாட்டேன் ரமன் என்றாள் அழுத்தமாக. அட மேடம், நீங்கள் ஃபங்க்ஷன் வந்தாதான் நான் பேசவே முடியும், அதனால் விசேஷத்துக்கு இன்வைட் பண்ணுறேன் வாங்க என்றான் கிண்டலாக. வானதி கூப்பிடவே இல்லையே, ஸோ நான் எப்படி வர்றது என்று மடக்க, ரமணாவோ பாபி என்று வானதியிடம் திரும்ப, ப்ரெக்னன்ட் லேடிக்கு தாலில் பிரித்து கோக்க மாட்டாங்களா ரமணா? உன் சிரேகா தீதி சொல்லியாச்சு, ஸோ ஃபங்க்ஷனே இல்லை என்றாள் வானதி கடுப்புடன். எதே என்று அலறியவன், அண்ணா என்ன நினச்சிட்ருக்கா அவ என்றான் கோபத்துடன். அதை நீ உன் அக்காவை தான் கேட்கணும் என்று வானதி. பெட்டர் நீ ஷமிஷா ஆண்டி கிட்ட பேசுகிறது தான் பாபாஷா கிட்ட பேசு, அதுதான் சரியாக இருக்கும் என்க. அவங்க வருத்தப்படுவாங்க வானு, புரியுதா உனக்கு என்று அந்திரன் கூற. வருத்தப்படுவாங்கன்னா அதை இப்போ யோசிச்சு என்ன செய்கிறது, பிளான் போட்டப்போ யோசிக்கணும் என்று அவனை திட்ட. தப்பு தான், அதுக்காக என்று இழுக்கவும். எதுக்காகவும் இல்லை ரமணா, நீ போய் செந்துவை அழைச்சிட்டு வா. உங்கள் சிறக்க தீதியை பார்த்தா எதுவும் நடக்காது. செந்துரா எத்தனை நாளைக்கு அவள் வீட்டில் சமாளிக்க முடியும் என்றாள் முறைப்பாக. ஓகே பாபி என்ற ரமணா. அண்ணா பாபி சொல்கிறதான் சரி என்றிட. சரி அப்போ நம்ம 3 பேருமே போகலாம் ஓகே என்ற அந்திரன். அதுக்கு முன்னாடி சுரேகா தீதியை தவிர்த்து மற்ற எல்லார்கிட்டையும் நடந்ததை சொல்லிடலாம் என்றான். அச்சச்சோ அண்ணா என்று ரமணா அலற. ஹலோ தேவர்ஜி, என்ன அலற, எப்படியும் சொல்லித்தானே ஆகணும் என்று எழலாய் சொல்ல. ஆனால் நல்லா கோத்து விடுறீங்க, வேற வழி சொல்லிடுறேன் என்றவன் சுரேகாவை செக்கப்பிற்காக அழைத்து செல்ல ஏற்பாடு செய்தான். அவங்க தனியாக போக ஒத்துக்கணுமே ரமணா, ஆதிமாவை அனுப்புவோம், அவங்க தான் சரியான ஆள் என்று சொல்லி ரமணா தன் திருமண விஷயத்தை அவரிடம்தான் முதலில் கூறினான். படபடப்புடன் நெஞ்சில் கை வைத்த ஆதிலட்சுமி சற்று நிதானித்து, அடே நீ பயங்கரமான ஆள்ச்சினோ என்றார். வேற வழி தெரியல ஆத்தா என்று கைவிரிக்க அப்படி ஒரு சிரிப்பு அவருக்கு. பெரியவங்க ஆலோசனை இல்லாமல் இது என்ன ஆதி என்று வருத்தமாக கேட்க, ஆதிமா என்று தங்கள் பக்க விளக்கத்தை தரவும் சற்றே சமாதானம் அடைந்தவர் சுரேகாவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஒப்புக்கொண்டார். இருவருமாக மருத்துவமனைக்கு கிளம்பவும் மொத்த குடும்பத்தையும் ஒரே இடத்திற்கு வரவழைத்தவன் தனக்கும் செந்துராவிற்கும் நடந்த திருமணம் பற்றி மிகச் சரியாக பேச சுரேகா அங்கு வந்து நின்றாள் ஆத்திரத்துடன். 33. சுரேகாவின் வருகையில் அனைவரும் திகைத்து நிற்க அவளோ இலகுவாக, என்ன இன்ஸ்பெக்டர், எல்லாரையும் என்கொயரி பண்ண வந்தீங்களா என்ன என்று செந்துராவிடம் கேட்க, இல்லையே என்றவளை பார்த்து மென்முறுவல் சிந்தி, ஏதாவது குடிங்க, ஹாட் அண்ட் கோல்ட் என்று சுரேகாவுமே இயல்பாய் உரையாட ரமணாவிற்குத்தான் பயம் பிடித்தது. இல்லை நீங்களே சூடாதான் வந்திருப்பீங்க, நான் கோல்டே ஆஃபர் பண்ணுறேன் என்று சுரேகா. மம்மி இன்ஸ்பெக்டர் மடத்துக்கு ஒரு ஆரஞ்சு, நோ ஆப்பிள் ஜூஸ் என்று சொல்ல, வெல் சுரேகா, எனக்கு கூல்ட்ரிங்க் தேவைப்படாது, மேபி உங்களுக்கு தேவைப்படலாம். சுரேகா, நோ உங்கள் தம்பி மேரேஜ் பண்ணியிருக்கிறதால இப்போது நீங்கள் எனக்கு நாத்தனார், ஸோ பாபி என்றவள். மம்மி சரிதானே என்றால் ஷமிஷாவிடம். டிம்பிள் நான் பேசிக்கிறேன் ப்ளீஸ் என்று ரமணா சங்கடமாய் சொல்ல, நோ நான் தான் பேசுவேன் அண்ட் பாபி என்று சுரேகா பக்கம் திரும்பிட சுரேகாவின் முகத்தில் கோபம் கனன்றது. அவளோ, எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்கே ட்ராமா பண்ணுறியா என்றவள் வீட்டினரை பிடித்து கத்த துவங்கிவிட்டாள். அவள் பேச்சு முழுவதும் செந்துரா வேண்டாம் என்பதிலேயே இருக்க செந்துரா புன்னகை முகத்துடன் தான் நின்றிருந்தாள். ஏய் என்னடி நக்கலா சிரிக்கிற என்று ஆங்காரமாய் அவளை நெருங்கிய சுரேகாவிற்கு முன்னால் வந்து நின்றான் ரமணா. பஸ்கரோ தீதி என்று கத்தியவன், தூரி என் ஒய்ஃப், நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காவிட்டாலும் புரியுதா என்றான் நிறுத்தி நிதானமாக. நோ ரமன், இவ ஏமாத்ரா நம்மளை, இவளுக்கு நம்ம பணத்து மேலே தான் கண்ணு என்றெல்லாம் தம்பியை சமாதானம் செய்ய முயல, ஏமாத்துறது அவளா நீங்களா தீதி என்று அந்திரன் நிதானமாக கேட்க, இது எங்கள் குடும்ப விஷயம் அந்திரன், நீ தலையிடாத என்று சுரேகா பட்டென்று சொல்லிவிட, ரேகா என்று அஷதீப் சமிஷா இருவருமே அதிர்ந்து அதட்ட, இருங்க பாபாஷா, தீதிக்கு கோபம் வர்றது நியாயம்தானே என்று அந்திரன். ரமன், நான் தான் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, நீ பேசலாம், உன் தரப்ப சொல்லலாம் என்றதும் ரமணா தைரியமாக தன் திருமண விஷயத்தையும் நடந்த விதத்தையும் கூறிவிட சுரேகா தன் முடியை இறுக்கி பிடித்தாள் கோபத்துடன். இல்லை 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 இவன் ஒய்ஃப் இல்லை, இவ சாடிஸ்ட் ரமன், இவ ஏமாத்துறா உன்னை,
ப்ளீஸ் ரமன், டோன்ட் அசப்ட் திஸ் லேடி. இவ சரியான பணத்தாசை பிடிச்சவ என்றெல்லாம் கத்த, அம்மாடி அமைதியாக இரு, வயிற்றுல பிள்ளையை வச்சுட்டு கோவப்படாத ராமா என்று ஆதிலட்சுமி சமாதானம் செய்ய முயன்றார். அப்போ அவளை வெளியே போக சொல்லுங்க ஆதிமா, போக சொல்லுங்க என்று மீண்டும் அதே இடத்தில் நிற்க, ஆதியோ செந்தூராவை பரிதாபமாக பார்த்தார். ஓகே ஓகே, நான் போகிறேன் என்று செந்தூராவை நிதானித்து, நான் போயிட்டா என்று நிறுத்த, என் தம்பிக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன், உன்ன மாதிரி திமிர் பிடிச்சவளா இல்லை என சொல்ல, உங்கள் தம்பிக்கு முடிஞ்சா வேறு கல்யாணம் பண்ணி வைங்க என்று அவளுமே சவால் விட சுரேகாவின் கோபம் இன்னுமே மேலேறியது. டிம்பிள் ப்ளீஸ் என்று இறைஞ்சிய ரமணாவை ஒரு பார்வை பார்த்தவள், எல்லா நேரங்களிலும் என்ன அடிக்க வைக்க முடியாது ரமணா, பேச வேண்டிய நேரத்தில் நான் பேசிடுவேன். சுரேகா மேடம், நீங்கள் எவ்வளோ பிளான் போட்டாலும் ஐ கேன் ஸ்மெல் யுவர் ஒர்க்ஸ் என்றால் நிமிர்வாக. பாத்தியா திமுற ரமன், நீ இவளுக்கு அதிக இடம் தந்துட்ட என்று தம்பியிடம் பாய, எனக்கா உங்களுக்கா? செந்தூரா அவளை விடவே இல்லை. என் ரிலேட்டிவ்ஸ் எனக்கு சப்போர்ட்டாக தான் நிற்பாங்க, உன்னை என் தம்பி கூட வாழ விட மாட்டேன் என்று ஆத்திரமாய் பேசியவள், ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை எவ்வளவு கோவப்படுத்துகிற நீ என்று சோர்வாய் அமர, மற்றவர்கள் அதில் இறுக்கம் கொண்டு சுரேகாவிடம் செல்ல போக, அது ப்ரெக்னென்ட் லேடிக்கு சரி, உங்களுக்கு என்று அசராமல் அதிராமல் அடித்தாள் செந்தூரா. தூரி என்று திகைக்க, உங்கள் வீட்டு பொண்ணு ப்ரெக்னென்ட் இல்லை, இட்ஸ் எ ட்ராமா. நோ நோ, நான் ப்ரெக்னென்ட் தான், ப்ரெக்னென்ட். ஆதிமா, நீங்கள் கூட பார்த்தீங்க தானே, நான் என் பேபி ஸ்கேன் என்று அவசரமாக சொல்லி புரிய வைக்க மேல, செந்து ஏன் பொய் சொல்கிற, நான் தான் ஸ்கேன் பண்ணும்போது கூடவே இருந்தேன், நீ ஏம்மா இப்படி பேசுகிற என்று ஆதியும் கடிந்து கொள்ள, நான் நம்ப மாட்டேன். அது எப்படி, விதாத் ஜெயிலில் இருந்தபோது இவங்க போய் மீட் பண்ணல, அதுக்கு முன்னாடி இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தா ஜஸ்ட் நவ் இப்போது நிறை மாதமாக இருக்கணும், பட் இப்போ தானே 5 மாதம் ஆகியிருக்கு என்று சந்தேகத்தை முன்வைக்க, சுரேகாவிற்கு ஆத்திரம் தாழவில்லை. அவர் ஜெயிலிருந்து வந்த பிறகு மீட் பண்ணேன், போதுமா என்று கத்த, இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்தி பேபி பிறந்த பிறகு உங்கள் கூட இருந்தாரா என்று நக்கலாய் கேட்க, அந்திரனோ ஸ்டாப் இட் தூரி, நீ பேசுகிறது சரியில்லை எனும்போதே அவளது கைபேசி இசைத்தது. கை உயர்த்தி நிறுத்திவிட்டு, சொல்லுங்க பிரியா என்று நகர்ந்து நின்றாள். எதிர்பக்கம் என்ன சொல்லப்பட்டதோ செந்துராவின் முகம் மலர்ந்தது. ஹோ வாவ் நைஸ் எவிடன்ஸ், அப்போது அந்த கிஷோரை அரெஸ்ட் பண்ணிடலாம். ராஸ்கல், எதுவுமே தெரியாத மாதிரி என்னவெல்லாம் பேசினா, கொலை பண்ணிட்டு தப்பிக்க முடியுமா என்று சற்று சத்தமாக பேசிவிட்டு இணைப்பை துண்டித்தாள். சுரேகா கேள்வியாக பார்க்க, விதாத் மர்டர் கேஸில் சீனியரோட பிஏ கிஷோரை அரெஸ்ட் பண்ண போகிறோம், பக்காவான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, கொலை பண்ணது அவர்தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்றால் அந்திரன் வானதியிடம் கண்காட்டியபடி. அவனா கூடவே இருந்துட்டு சே என்ற ஆளாளுக்கு ஒரு பாவனையை முகத்தில் காட்ட, சுரேகா நிம்மதியாக எழுந்து நின்றாள். ஓகே மேடம், நீங்கள் கிளம்பலாம், உங்கள் குற்றவாளி தான் சிக்கியாச்சே, அப்புறம் ஏன் இங்கே வந்து நின்று பேசுகிறீங்க என்று அழைப்பாலை அனுப்புவதில் குறியாக இருக்க, என்ன சுரேகா தீதி, நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறீங்க, உங்கள் எக்ஸ் ஹஸ்பண்டோட மர்டரர், அதுவும் இல்லாமல் உங்கள் குழந்தைக்கு அப்பா இல்லாமல் செஞ்ச குடும்பக்காரன், அவனை பார்த்து 4 கேள்வி நறுக்குன்னு கேட்க வேணாமா? செத்தவனே எனக்கு யாரும் இல்லை, அவனை கொன்னவனை பார்த்து நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும் என்றால் அசட்டையாக. பட் விதாத், உங்கள் குழந்தைக்கு அப்பா இல்லையா, அதான் ரியாக்ட் பண்ணணுமே நீங்கள் என்று பாவம் போல கேட்கவும் சுரேகா அயர்ந்து விட்டாள். என்ன எதிர்பார்க்குற நீ, இதுக்குத்தான் இவ இந்த குடும்பத்துக்கு வேண்டாம்னு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இப்போ என்ன நான் தான் விதாத்தை கொன்னேன்னு சொல்லணுமா? ஆமாம் கொன்னுட்டேன், அவனை நான் தான் கொன்னேன், போதுமா என்றதும் அதிர்ச்சியில் அனைவரும் சுரேகாவை பார்க்க, தேங்க்ஸ் தீதி, நீங்கள் கொலை செஞ்சது ஏன் செஞ்சீங்க இதெல்லாம் எனக்கே தெரியும், பட் இதில் ஒரு அப்பாவி இல்லை 2 அப்பாவியை ஏன் இழுத்து விட்டீங்க, கிஷோர் உங்களுக்கு ஹெல்ப் தானே செஞ்சான் என்று சற்று சினத்துடன் கேட்க, இனி எந்த பொய்யும் சொல்ல முடியாது என்று உணர்ந்தவள், ஹெல்ப் பண்ணா, அதுக்கு ஈடா என்னை பிளாக்மெயிலும் செஞ்சான் என்றாள். தீதி என்று அந்திரன் அவளிடம் நெருங்க, நான் 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 யாருக்கு என்ன செஞ்சேன் ஆதி, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது சொல்லு, நான் என்ன பண்ணேன், இந்த கடவுள் ஏன் என்னை தண்டிக்கணும் என்று வாய்விட்டு கதறி அழுதவளை இப்போது தாங்கியதும் செந்தூராவும் வானதியும். அஷதீப்பும் வேணுவும் பரிதவிப்புடன் மகளை பார்த்திருந்தனர். ஷமிஷா அழுகையோடு மகளை நோக்க, விதாத் மேலே எனக்கு கண்மூடித்தனமான காதல் அதி, அவன் எது செஞ்சாலும் ஏற்றுக்கிட்டேன், அவன் நம்ம கம்பெனியில் கையாடல் செஞ்சது எல்லாம் எனக்கு தெரியும், தன்னை முன்னேற்றணும்னு சொன்னான், ஓகே
இது எப்படி இருந்தாலும் என் குடும்பம் பணதானேன்னு அமைதியாக இருந்தேன். அவன் மட்டும் யார்? வேணு டேடியோட அக்கா பையன் தானே, அவனுக்கு உரிமை இருக்குன்னு நினச்சேன். மௌனிகாவை விரும்பினது, குழந்த இருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். என் காதலை நான் இவ்வளவு போராட்டம் பண்ணி வாங்கியிருக்கேன்னும் போது அவனுக்கும் அந்த உரிமை இருக்கிறதா நம்பி தான் என் புருஷனுக்கு அவன் காதலியை மனைவி ஆக்குனேன். அடுத்த மாதமே குழந்தை நின்றுடுச்சு. எனக்கு உலகமே நின்றுடுச்சு. அவனுக்காக இவ்வளவு தியாகம் பண்ணியும் என்னை அவன் தள்ளிய நிறுத்தியதை தாங்க முடியலை. பேசினேன். என் நிபந்தனையை ஏற்றுக்கிட்டான். என்ன நிபந்தனை இன்று வானதி கேட்க, என் கூட வாழ்ந்தா என் ப்ராப்பர்ட்டிஸ் தரதா என்று உள்ளே போன குரலில் சொல்ல தம்பிகள் இருவரும் திகைத்தனர். உனக்கு பைத்தியமா சுரேகா? நீ கிட்டத்தட்ட உன்னை அவன்கிட்ட அடகு வச்சிருக்க என்று அஷதீப் வேதனை தாழாமல் சொல்ல, லவ் பபாஷா என்று அவள் பதிலிருக்க, இட்ஸ் நாட் லவ் தீதி என்ற ரமணா, அவன் உங்களை யூஸ் பண்ணியிருக்கான் என்று கூற, ஐ நோ ரமன், பட் மனசு அவனுக்காகன்னு சொல்லுதே. உங்களை சமாதானம் செய்ய நான் அவனுக்கு டிவோர்ஸ் தந்தேன். நான் அவன் நினப்பில் இருந்து விலகிட்டதான் நம்ப வச்சேன். ஆனால் எதுக்காக, என்ன அவசியம்? மனம் தாழாமல் அந்திரன் கேட்க, நிம்மதியாக விதாத்தோட நினைவுகளோட வாழதான் அதி. யூ நோ வாட் அதி, அவன் என்னோடு சேர்ந்து வாழ்ந்து எனக்கு பேபி வந்ததும் ஐ ஃபீல் லைக் அன் ஏஞ்சல் என்றவளை திகைப்பாயும் பார்த்தனர் அனைவரும். சந்தோஷமாக இருந்த நேரத்தில் தேவகியை கொன்னதால் சீட்டிங் கேஸில் உள்ளே போயிட்டான். என் பேபி பற்றி எவ்வளோ சந்தோஷமாக நான் சொன்னேன் தெரியுமா? அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறான் அபார்ஷன் பண்ணிடுன்னு. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா ஆதி? அதான் ஜெயிலில் இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அந்த மௌனிகாவை எப்படி தாங்கினான்? நானும் அவன் ஒய்ஃப் தானே, அதுவும் லீகல் ஒய்ஃப். குழந்தை தரேன், சொத்து தரேன். ஆனால் அவன் என்னை கேர் பண்ணிக்கல. கோவமாக வந்தது. ஆனாலும் பேபிக்கு அப்பான்னு ஜாமீன் எடுக்க ஹெல்ப் பண்ணேன். வெளியே வந்ததும் அவன்கிட்ட பேச நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த செந்தாமரை என் பேபியை கொன்னுட்டா. பாவி, போயிடுச்சு. என் பேபி என்னை விட்டு போயிடுச்சு என்று உதடு பிதிக்கி அழுதவள் தன்னை சரி செய்ய அனைவரும் இன்னும் என்ன சொல்ல போகிறாளோ என்று பார்த்தனர். அப்புறம் எப்படி இந்த குழந்தை? வானதியால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. இதுவும் அவன் பேபி தான், மை விதாத் பேபி என்றவள் ஜாமீன் வாங்கிவிட்டு வந்த பிறகு அவனை மறுபடியும் மீட் பண்ணேன். என் பேபி அழிச்சதை சொல்லி நியாயம் கேட்டேன். அது எனக்கு இடைஞ்சல்னு சொன்னான். அவன் வேணும்னு தோணுச்சு. அவன்தான் என் குழந்தைக்கு அப்பாவாக இருக்கணும்னு நினச்சேன். மௌனிகாவை மீட் பண்ணி அவளுக்கே தெரியாமல் கடத்தி வச்சுருந்தேன். இதுக்காக மிஸ்டர் வேதநாயகம் என்கிட்ட 5 கோடி வாங்கிட்டார் என்று அசட்டியாக உரைத்தவள், அவங்கள வச்சு இவனை என் வழிக்கு கொண்டு வந்தேன். அப்படி தான் இந்த பேபி. எப்படி கொலை பண்ணீங்க? இப்படி இதில் கிஷோர் அவன் சிஸ்டரை இன்வால்வ் பண்ணீங்க என்று செந்தூரா கேட்க, சுரேகா அமைதியாக அவளை பார்த்தாள். 4. சுரேகாவின் அமைதி மற்ற அனைவரையும் கலவரப்படுத்தியது. பதில் சொல்லுங்க தீதி, ஏன் இப்படி? அந்திரன் மரத்து போன குரலில் கேட்க, நான் அவனை ஹஸ்பண்டாக நினச்சேன் என்றவளின் பேச்சில் அத்தனை பேருக்கும் எரிச்சல் தான் வந்தது. இது எந்த மாதிரியான நேசம்? இவள் விரும்பியவன் இவளை நேசித்திருந்தால் பரவாயில்லை. பணத்திற்காக திருமணம் செய்து கொண்டவன், அதிலும் இவளை ஒரு பொருட்டாக மதிக்காதவன். அவனை போய் இத்தனை தேடுகிறாளே என்றுதான் தோன்றியது. நான் அவனோட ஒய்ஃப், என் உரிமையை நான் கேட்டேன். ஐ வாண்ட் ஹிம் ஸோ கேட்டேன். அவன் என் உரிமை தானே. அவன்கிட்ட தானே என் உணர்ச்சிகளை காட்ட முடியும், கேட்க முடியும். தரமா இருக்கு. அவனுக்கு என்ன உரிமை இருக்குது? அவன் ஆசைப்பட்ட எல்லாம் தந்தேன் தானே. பணம், வசதி, அவனுடைய காதலி, எல்லாம் எல்லாம். அப்படி இருக்கும்போது ஏன் கூட இருக்க மறுக்கலாமா அவன் என்று நிறுத்த திக்கெஞ்சிருந்தது அனைவருக்கும். நீங்கள் விதாத்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்க்கு ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்க ரைட் என்று செந்தூரா கேட்கவும் அவள் அமைதி காக்க அந்த அமைதியே ஆம் என்ற பதிலை தந்தது. எல்லோரும் வெளியே இருங்க என்று அனுப்பி வைத்த செந்தூரா, உங்கள் ரேஞ்ச் என்ன தெரியுமா பாபி என்று கேட்கவும் யோசனையோடு பார்த்தாள் சுரேகா. நீங்கள் நம்புவீங்களா தெரியாது, பட் நான் இன்ஸ்பயர் ஆகி ஒரு ரோல் மாடலாக வச்ச பொண்ணு நீங்கள் என்றதும் வியப்பாய் செந்தூராவை பார்க்க, எஸ், நீங்கள் என் ரோல் மாடல். ஏவிஆர் மசாலாஸ்னால் பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ். இந்த 30 வருஷங்களில் நான் டீனேஜ் பொண்ணாக இருக்கும்போது உங்களை பற்றின ஆர்டிக்கல் பிரபலமான நியூஸ் பேப்பரில் வந்தது. அப்போது உங்களுக்கு வயசு என்னை விட
ஒரு 4-5 கூட இருக்கும். இந்த வயசில் இவங்க என்ன சாதிச்சிருக்க போகிறாங்கன்னு பார்த்தா தட்ஸ் எ மிராக்கல் பேபி. நீங்கள் தான் ஏவிஆரோட ஒன் ஆஃப் த யங்கர் எம்டி, அதுவும் பொண்ணு. நீங்கள் தான் தமிழ்நாட்டோட பல கிராமங்களில் உங்களை மசாலாஸ் கிடைக்க காரணம்னு சொல்லியிருந்தப்ப இட்ஸ் எ ரியலி இன்ஸ்பயர்டு. வாவ், இருந்தால் இவங்கள மாதிரி இருக்கணும்னு தோண வச்ச பொண்ணு நீங்கள். ஆனால் இப்போ என்று செந்தூரா நிறுத்த, சுரேகாவோ இப்போ எல்லாத்தையும் ஆஃப்டர் ஆல் மிடில் கிளாஸ் லேடி கிட்ட தோற்று போய் நிற்கிற லூசர் என்றால் விரக்தியாக. நீங்கள் தான் மௌனிகாவை காம்படிஷனாக பார்த்துருக்கீங்க. பட் அவங்க எல்லாம் உங்களுக்கு ஈக்குவல் இல்லை, ஒரு சாதாரண லவ். செந்தூரா ப்ளீஸ், என் காதல் சாதாரணம் இல்லை என்று மறுக்க, எஸ், சாதாரணம் இல்லை, சதா ரணம் தரக்கூடிய ஒன்று. நீங்களே உங்களை ஏமாற்றி வாழற போதை பொருள் அது. நான் அந்த லைஃப்பில் ஹாப்பி செந்தூரா? இல்லவே இல்லை. உங்கள் தாழ்வு மனப்பான்மை அப்படி உங்களை யோசிக்க வச்சிருக்கு, அவ்வளவுதான். நீங்கள் ஒரு லெஜண்ட் பாபி. ஆனால் உங்கள் திறமையை விதாத் கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நீ என்ன சொல்ல வர? அப்போ நான் லவ் பண்ணக்கூடாதா என்று குரல் ஆத்திரமாக வர, நான் அப்படி சொல்லவே இல்லையே. காதல் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் அது எங்கிருந்து பெறப்படுது தரப்படுதுன்றதுல தான் இருக்குது காதலோட புனிதமும் பெருமையும். நீங்கள் உங்கள் காதலை தகுதி இல்லாத நபர்கிட்ட தந்துட்டீங்க என்றாள். ஆனால் எனக்கு விதார்த்த தானே பிடிச்சது, பிடித்த பிடிவாதமாக கூறவும், ஆனால் அவனுக்கு உங்களை பிடிக்கலையே, ஏன் தெரியுமா? ஏன்? நான் எதில் குறைச்சல்? ஆதங்கமாய் வெளிப்பட்டது சுரேகாவின் வார்த்தை. எல்லாத்திலும் அவனை விட அதிகம் நீங்கள். நானா? எஸ், நீங்கள் தான் எல்லாத்திலும் அதிகம். படிப்பு, திறமை, அழகு, பணம், அந்தஸ்து, எல்லாத்திலும். அதனால தான் அவனுக்கு உங்கள் காதல் புரியவே இல்லை. மௌனிகா அவனை விட கீழே இருந்தா. ஸோ தனக்கு பணிவாக ஒருத்தியை தேடி ஓடிட்டான் அவன். உங்கள் அன்பு புரியலை அவனுக்கு. புரிஞ்சிருந்தா உங்களுக்கும் இந்த நிலை இப்போ இல்லை பாபி என்றதும் சுரேகா அழுதிருந்தாள். அவனை மறக்க முடியாது விசும்பினாள் ரேகா. அப்புறம் ஏன் இந்த கொலை? காரணம் தெரிஞ்சு கொண்டே விசாரித்தாள் செந்தூரா. நான் கொலை செய்ய நினைக்கல, ஆனால் நடந்துடுச்சு என்று முகத்தை மூடிக்கொண்டு கதறினாள். அவள் அழுது முடிக்கட்டும் என்று காத்திருந்தாள் செந்தூரா. சற்று நேர அழுகைக்கு பிறகு, இப்போ என்னை அரெஸ்ட் பண்ணணுமா? பண்ணு என்று கோபத்துடன் கேட்க, சுரேகாவை ஆழ்ந்து பார்த்த செந்தூரா, ஹக் பண்ணிக்கணும் என்றாள் மெல்லிய புன்னகையுடன். அவள் கூற்றில் திருதிருவென விழிக்க, எஸ், ஸ்மால் ஹக் என்றவள் அவளை அணைத்தும் கொண்டாள். இன்னுமே அழுகை கூடியது சுரேகாவிற்கு. நான் மென்டலாக சரியில்லைன்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு ஜெயிலுக்கு போக வேண்டாம், என் குழந்தைல ஜெயிலில் இருக்க வேண்டாம் என்று கதறினாள். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பாபி என்றவள், உங்களுக்கு புரியுது தானே நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறது என்று கேட்கவுமே ஒப்புக்கொண்டாள் சுரேகா. எனக்கு தெரியும், நான் நார்மலாக யோசிக்கலைன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னால் அப்படி யோசிக்காமல் இருக்க முடியலையே. செந்தூராவிற்கு அவளது மனநிலை நன்கு புரிந்தது. உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்பலை, அதுக்கு பதிலாக வேறொரு இடத்துக்கு அனுப்புவேன், போவீங்களா என்று கேட்கவும் சுரேகாவின் முகம் தெளிய, மனநல மருத்துவர்கிட்ட போகணும் நீங்கள் என்று கூற சுரேகா ஒப்புக்கொண்டாள். சற்று நேரத்தில் மருத்துவர் வரவழைக்கப்பட்டு அவரது பரிந்துரையின் பேரில் உறக்கத்திற்கு ஊசி போடப்பட்டது சுரேகாவிற்கு. அவர் கிளம்பியதும் மொத்த குடும்பமும் செந்தூராவின் முன் அமர்ந்திருந்தனர். நிஜமாவே என் பொண்ணு கொலகாரியா பகு என்று சமிஷாவை அணைத்து கொண்ட செந்தூரா இல்லை என்றால் தீர்க்கமாக. பட் அவங்களும் ஒரு காரணம் என்றவள், அவங்களுக்கு ஏமாற்றம், விதாத் தன்னை விரும்பலையேன்ற ஏக்கம் அது அவங்கள அந்த அளவுக்கு மாற்றியிருக்கு என்றாள். அப்போது உண்மையாக விதாத்தை கொன்னது யார்தான் தூரி? எதுக்காக இப்படி தீதியை விசாரித்து இவ்வளவு தூரம் என்று அந்திரன் சங்கடமாய் கேட்க, விசாரணைன்னு வந்துட்டா எல்லாம் தான் வரும் சீனியர். நான் பண்ணுறதே அஃபிஷியல் என்கொயரி கிடையாது, அவங்கள முறையாக ரிமாண்டில் எடுத்து விசாரிக்கணும் என்றதும் ரமணா வேகமாக செந்தூரா என்றான் அதட்டல் துணியில். நீ அதட்டுறதால எதுவும் ஆகிட போகிறதில்ல ரமணா, இட்ஸ் எ ரூல்ஸ். விதாத் கேஸை லீகலாக விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் வருவார் மறுபடியும். அவர் வரும்போது பர்ஃபெக்டாக இருக்கணும். தென்
பாபியை என்கொயரி பண்ண அழைச்சிட்டு போகாத அளவுக்கு இருக்கணும், புரியுதா என்கிட்ட. வானதியோ, நீங்கள் இன்னும் சுரேகா பாபிக்காகனே யோசிக்கிறீங்க, செந்துராவோட உழைப்பையும் மெனக்கடலையும் நினைக்க மாட்டேங்கிறீங்க என்று குற்றம் சாட்ட நதி பட் என்று தயங்கிய அந்திரனிடம், இந்த கேஸில் பாபியை அரெஸ்ட் பண்ணுறதா செந்துரா நோக்கம், புரிஞ்சிக்காமல் பேசக்கூடாது அதி. பாபியோட நிலை என்னன்னு யாருக்காவது புரியுதா என்று திட்டிவிட்டாள். அவளை செல்லமாக வளர்த்தோமா, அவ்வளவு மெச்சூர்டான பொண்ணு தெரியுமா என்று ஆதிலட்சுமி மனம் தாழாமல் சொல்ல, அந்த மெச்சூர்டான பொண்ணை என்னைக்காவது என்ன செய்கிறேன்னு யாராவது கேட்டிங்களா அத்தை என்று கேட்கவும், வானு என்று ஷமிஷா அதிரவும், உங்களுக்கு யாருக்கும் அவங்கள பற்றி புரியவே இல்லை, அவங்க ஆசையை நிறைவேற்றுறது மட்டும்தான் பிரதானமாக நினச்சி இருந்திருக்கீங்க. சின்ன வயசுலையே தொழிலை நிர்வகிக்கிறவங்க தம்பிகளை பார்த்துக்கிறாங்க, ரொம்ப பொறுப்பு, இப்படி சொல்லி சொல்லியே அவங்கள விட்டு உங்களுக்கு தெரியாமலேயே விலகி நின்றுக்கிறீங்க. அவங்க தேடினது உங்கள் பாசம், அன்பு, அரவணைப்பு, இதைத்தான். பெரிய பொண்ணுன்னா விலகி நிற்கணும்னு ஏதாவது இருக்கா? இல்லை தானே. எத்தனை வயசு ஆனாலும் அவங்க உங்களுக்கு குழந்தை தானே, அப்படி தானே நீங்கள் அவங்கள பார்த்துருக்கணும். என் பொண்ணு பெரியவாகிட்டா தன்னைத்தானே பார்த்துப்பான்னு நினச்சிட்டீங்க. ஒரு வயசு வந்த பிறகு, அதுவும் இவ்வளவு சுதந்திரம் பொறுப்பாக இருக்கும்போது, நாங்கள் சுதந்திரம் தானேம்மா தர முடியும் என்று அசதீப் கேட்க, சுதந்திரம் தந்தது ஓகே அங்கிள், பட் நீங்கள் சுதந்திரம் தந்துட்டேன்ற பேரில் மொத்தமாக விலக்கி வச்சுட்டீங்க. ரமணா வெளியே போயிட்டு வந்தால் ஆன்ட்டி ஃபோன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, எங்கே இருக்க என்ன செய்கிறேன்னு கேள்வி வரும். அம்மா தானே ஆன்ட்டி என்று கேட்கவும், ஆம் என்று தலையசைத்தார் ஷமிஷா. எத்தனை தடவை பாபிக்கிட்ட நீங்கள் கேட்டு இருக்கீங்க? அவள் எப்போதும் சொல்லிட்டு போவாமா, அதனால் அந்த தேவை இருந்ததில்லை என்று கூறுவோம். புரியுது ஆன்ட்டி, ஆனால் அவங்க நீங்கள் ரமணாவுக்கு இந்த வயசில் ஊட்டி விடுறது போல், மடியில் படுக்க வச்சுக்கிறது போல் எதிர்பார்த்து இருக்காங்க, கிடைக்கல. இது போல் அரவணைப்பு போலியாக தந்த விதார்க்கிட்ட மயங்கிட்டாங்க. அவன் பணத்துக்காக செஞ்சதை இவங்க உண்மைன்னு நம்பி போயிட்டாங்க. அந்த அரவணைப்பு தனக்கானது இல்லை, எல்லாம் நடிப்புன்னு தெரிய வரும்போது நீங்கள் அரவணைப்பு தராத கோபம் எல்லாம் சேர்த்து அவன்கிட்ட காட்டிட்டாங்க. அவனாக காட்டிய பாசத்தை விட மனசில்லாமல் தான் இவ்வளவு போராட்டமும். அவங்களால விதாத் மௌனிகா கிட்ட காட்டின காதலை ஏற்றுக்க முடியல. குழப்பமான மனநிலை. இதை செஞ்சால் மாறிடுவானோ, அதை செஞ்சால் மாறிடுவானோன்னு ஒவ்வொரு தடவையும் அவனுக்காக விட்டு தந்திருக்காங்க. இவன் தான் காதலியை வாழ வைக்க இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டான். இதையெல்லாம் நாங்கள் பாபி தனக்குத்தானே பேசி புலம்பியதில் கண்டுபிடிச்சோம். யார்கிட்டையும் தான் மனசில் இருக்கிறத சொல்ல முடியல அவங்களால. பிகாஸ் மெச்சூர்டனான பொண்ணு, அவங்கள மோல்ட் பண்ணிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. சின்ன விஷயத்தை கூட ஷேர் பண்ண முடியாத மனநிலை. ஷேர் செய்ய இருந்த ஃப்ரெண்ட் தேவகியும் இருந்த பிறகு அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, அதுவரை அவங்க விதாத் கூட எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கல. அவனுமே தேவகி இறந்த பிறகு தான் மனசு இலகி பாபி கூட சேர்ந்துருக்கான். பேபி ஃபார்ம் ஆனதில் மறுபடியும் குற்ற உணர்வு. மௌனிகாவுக்கு துரோகம் செஞ்சுட்டதா நினச்சி குழந்தைய கலைக்க சொல்லியிருக்கான். இவங்களால் அதை ஏற்றுக்க முடியல. செந்தாமரை இது எதுவும் தெரியாமல் குழந்தை உண்டானதில் ஏதோ பிரச்சனை, அதனால தான் அவங்க தொழில் இறக்கத்தில் போகுதுன்னு பாபிக்கு மருந்து தந்து கலைச்சிருக்காங்க. அது தெரிஞ்சு தான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க. அந்த டைமில் வேறு விதாத் அரஸ்ட், ஜெயில், அது இதுன்னு போகவும் விசாரிக்க வந்த எங்கள் மேலே கடுப்பு. அது விளைவாக மேரேஜை ஸ்டாப் பண்ண பிளான் பண்ணி அதுக்குள்ளே விதாத்தை வரவழைச்சி குழந்தை கேட்டு அவன் மறுத்து வலுக்கட்டாயமாக அவன் கூட சேர்ந்து வாழ ட்ரை பண்ணியிருக்காங்க. சம்பந்தமே இல்லாமல் பண்ணியிருக்காளேம்மா என்று கேட்கவும், வானதியோட ப்ரெக்னன்சி தென் மௌனிகாவுக்கு குழந்தை பிறந்தது எல்லாம் சேர்ந்து, அதோட என்னையும் ரமணாவையும் க்ளோஸாக பார்த்தது எல்லாம் சேர்ந்து டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. பிடிக்கல அவங்களுக்கு. பணம், வசதி, அறிவு, திறமை எல்லாம் இருந்தும் தனக்கு கைகூடாத காதல், தனக்கு கிடைக்காத அன்பு மற்றவங்களுக்கு கிடைக்கும்போது ஏற்க முடியல அவங்களால. விளைவு விதாத்தை செட்யூஸ் பண்ணி இணைஞ்சாங்க என்ற செந்தூரா ஒரு ஆடியோவை ஓடவிட்டாள். இது அவங்க தனக்குத்தானே பேசின ஆடியோ. தேவகி இறந்து போன ரூமில் உட்காந்து தான் பேசுவாங்களாம். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி தந்தது கிஷோர் என்று கூறியவள் அனைவரும் கேட்கும்படி செய்தார். தேவா, கேட்குதா உனக்கு? தேவா, இந்த விது கொஞ்சம் கூட சரியில்லை தேவா. அவன் இஷ்டமாக பண்ணுறான். அவனை நான் எவ்வளவு விரும்புகிறேன்னு உனக்கு தெரியும் தானே. உன்னை கொன்னுட்டான். அதை கூட அவனுக்காக நீயும் நானும் மன்னிச்சோம் தானே. ஆனால் இப்போவும் மௌனின்றான்.
அவனை எனக்காக வெளியே கொண்டு வந்தா மௌனியை பார்க்க போகணும்னு சொல்கிறான். என் கூட 1 வீக் இருந்தும் மௌனியை தான் விரும்புவேன் சொல்கிறான். ஐ கான் தேவா, இட்ஸ் ரெடிக்லஸ் யூனோ. கோபத்தில் தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன். யாரும் வேண்டாம் தேவா, எனக்கு யாரும் வேண்டாம். எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்பில் ஜாலியாக இருக்காங்க. யாருக்கும் என்ன புரியவே இல்லை, என்னை மதிக்கவே இல்லை. நீ போதும் தேவா, நீ தான். நான் எது சொன்னாலும் கேட்ப. நீ போதும் தேவா, நீ மட்டும் போதும் என்று பிதற்றி இருக்க அதோடு ஆடியோ நின்றது. தீதி தள்ளி விட்டதில் தான் அவன் இருந்துட்டானா என்று ரமணா கேட்க, ம் என்றவள் அமைதியாய் நிற்க, அப்போது அவனை கொன்னது யாரு தான் தூரி? அந்திரன் அலுப்பாய் கேட்க, மௌனிகா. 35. அந்திவானம். சூரியன் அஸ்தமிக்கின்ற வேளையில் செந்தூர வண்ணத்தில் தகிக்கும் வானம். அப்படித்தான் தகித்து கொண்டிருந்தாள் மௌனிகா. செந்தூரா அவளை கைது செய்து அழைத்து வந்ததிலிருந்து கத்தி கொண்டிருந்தாள் தான் எந்தவித கொலையும் செய்யவில்லை என்று. பளீரென விழுந்தது அறை செந்தூராவிடம் இருந்து. கத்தாத, கத்துன திருப்பி விழும் என்று எச்சரித்தவள், உன்னை எவிடன்ஸ் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணேன்னு நினைச்சியா என்றதும், என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் என்று குதிக்க, ஏன் இல்லை, நீ வேதநாயகம் வீட்டில் இருந்தப்ப விதார்த் ஜாமீனில் வெளியே வந்து உன்னையும் குழந்தையும் பார்த்துருக்குறான், ஆமாவா இல்லையா? அவர் பொண்டாட்டி குழந்தை பார்க்க வரமாட்டாரா என்று திமிராக கேட்க, கண்டிப்பாக வரலாம், உன்கிட்ட சுரேகா பற்றி பேசியிருக்கான் ரைட் என்றதும், என்கிட்ட எதுவும் பேசலை என்றால் முகத்தை திருப்பி கொண்டு. வெல், உன் மாமனார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. சுரேகா விஷயத்தில் உங்கள் 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கு. பிகாஸ் சுரேகா கூட வாழ போகிறதுக்கு உன்கிட்ட பர்மிஷன் கேட்டு இருக்கான். அதாவது புருஷன் பொண்டாட்டியாக வாழ பர்மிஷன் என்றவள் மெலிதாக சிரித்துவிட்டு, எந்த பொண்டாட்டி அனுமதி தருவா என்றாள். அவர் அதெல்லாம் எதுவும் என்கிட்ட கேட்கல, நீ டிப்ஸ் பண்ணாத என்று எரிச்சல் அடைய, ஹோ, கேட்காம தான் உன் பையன் பேரில் சுரேகாவோட ப்ராப்பர்ட்டியை எழுதி கேட்டியா? மேடம், நீங்கள் அப்புறம் மனசு மாறிடுவீங்களோ என்னவோன்னு விதாத் உங்கள் பேச்சை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். அதில் தானே எல்லாம் ரெக்கார்ட் ஆக்கியிருந்தது என்றதும் மௌனிகாவிற்கு புரிந்து போனது இனி தப்பிக்க முடியாது என்று. ஆழ்ந்த பெருமூச்செறிந்தாள். கண்களை துடைத்து கொண்டு அங்கிருந்த நீரை அனுமதி கேட்டு அருந்தியவள் வாய் திறந்தாள். விதாத் வேதா ஸ்ரீ இண்டஸ்ட்ரி ஓனரோட பையன். நாங்கள் சாதாரண மேனேஜர். எல்லாரும் போல தான் நானும். பெருசாக ஆசையெல்லாம் இல்லை. நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலை, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த எனக்கு அடுத்த கனவு என் கல்யாணம் மட்டும்தான். என் ஃபேமிலியை விட கொஞ்சம் பண ரீதியாக நெக்ஸ்ட் லெவல் உள்ள பையனாக கிடைக்க ஆசை. வீட்டில் மாப்பிள்ளை தேடுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு. பட் அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை. என் சம்பளத்தை வச்சு தான் குடும்பத்தை ஓட்டினாங்க. பயங்கர டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. அந்த நேரத்தில் தான் விதாத் பார்வை என் பக்கம் திரும்பிச்சு. அடிக்கடி என்கிட்ட பேச பழகன்னு இருக்க எனக்கு அவரை பிடிச்சது. என்னை லவ் பண்ணுறேன்னு ப்ரப்போஸ் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பினா. என் குடும்பத்திற்கு அடுத்த லெவல் ஃபேமிலியை எதிர்பார்த்த எனக்கு இவ்வளோ பெரிய ஆஃபரானு தோண நான் விதாத்தை அக்செப்ட் பண்ணேன். என்னை ராணி மாதிரி பார்த்துட்டாரு. பட் திடீர்னு வந்து ஏவிஆர் மசாலாஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ண சொன்னார். நானும் மறுக்காமல் ஏற்றுக்கிட்டு ஜாயின் பண்ணேன். ஓகே. திடீர்னு பார்த்தா சுரேகா கூட மேரேஜ்னு அனௌன்ஸ்மெண்ட். உயிரே இல்லை எனக்கு. அவரை நம்பி என்னையே தந்ததுக்கு ஏமாத்திட்டாரேன்னு வேதனை. பட் விது அப்படி இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் என்கிட்ட சொல்லி புரிய வச்சார். சுரேகா கூட நடந்தது ஒரு கட்டாய கல்யாணம், அவளே உன் கூட பழக அனுமதி தரான்னு. ஈவன் சுரேகா கூட என்கிட்ட அப்படி தான் பழகுனா. 2 பேரும் அக்செப்ட் பண்ண பிறகு என்ன பிரச்சனை? விதாத் மறுபடியும் சுரேகா கூட வாழறேன்னு சொன்னாதா என்று வினவ இல்லை என்று தலையாட்டினாள் மௌனிகா. எனக்கு சுரேகா ஒரு பிரச்சனையே இல்லை. இடையில தேவகி வந்து அவள் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுறதா பேசவும் தான் குடும்பத்தில் தெரிஞ்சிடும்னு ஆத்திரத்தில் தள்ளிவிட்டேன். அதில் அவள் இறந்துட்டா. மற்றபடி நாங்கள் 2 பேரும் விதாத்துக்கு ஒய்ஃபாக தான் இருந்தோம். எங்களுக்கு அதில் ஆட்சேபணம் இல்லை. சில சமயங்களில் சண்டை வரும். பட் விது அதை சமாளிச்சுடுவார். எப்படி உன்னால் ஒத்துக்க முடிஞ்சது? வியப்பில் சிந்துரா கேட்க, தெரியல என்று உதடு பிதுக்கினாள் மௌனிகா. பின் அவளே தொடர்ந்து, மேபி சுரேகாவுடைய கேரக்டராக இருக்கலாம். ஒரு வகையில் அவளும் விதாத்தை லவ் பண்ணாதானே என்று கேட்க செந்துரா ஆமென்று தலையை அசைத்து வாயை திறக்கவில்லை. விதார்த்த இடத்துல ரமணா இருந்து இது போலன்னா நிச்சயம் அவனை தன்னால் விட்டு தரவும் முடியாது, பங்கிடவும் முடியாது. வாழ்ந்தால் மகாதேவி, இல்லையில் மரணதேவிதான்.
ஆனால் இவர்கள் ஆச்சரியம்தான் என்று எண்ணிக்கொண்டாள் செந்தூரா. சரி, அப்புறம் மௌனிகாவின் மௌனத்தை கலைக்க, விதார் தேவகி கேஸில் உள்ளே போனதும் அவரை ஜாமீனில் எடுக்க ரொம்ப கெஞ்சினேன் அவர் அப்பா கிட்ட. பட் அவர் ஒத்துக்கவே இல்லை. ஏன்னு தெரியல. சொல்லி பார்த்து கடைசியாக குழந்தை இருக்கு, உங்கள் வீட்டு வாரிசு பிறக்கும்போது அவன் அப்பா ஜெயிலில் இருக்கலாமான்னு கேட்டு கெஞ்சி கூத்தாடி கடைசியாக சுரேகா தான் அவளை வெளியே எடுத்தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவரும் வெளியே வந்ததும் சுரேகா கூடவும் வாழறதுக்கு பர்மிஷன் கேட்டார். எனக்கு நோ அப்ஜெக்ஷன். சரின்னு சம்மதம் சொன்னேன் என்றவள் சற்று இடைவெளி விட்டாள். சம்மதம் சொன்ன பிறகு என்ன பிரச்சனை? பிரச்சனை அவங்களோ விதுவோ இல்லை, வேதநாயகம் தான் பிரச்சனை. புரியலை என்று செந்தூரா நெற்றி சுருக்க, அந்த ஆளுக்கு நான் விதார்த் ஒய்ஃபாக இருக்கிறது பிடிக்கல. என் பையனை பிரித்து விதார்த் சுரேகாவோட ஃபாரின் செட்டில் பண்ண பிளான் போட்டார். அதுக்காக என்னை ஜென்ரல் செக்கப் பண்ண குழந்தையோட ஹாஸ்பிட்டல் போக சொல்ல நான் சுதாரித்து அவர் சாப்பாட்டில் பாய்சனை கலந்தேன். அவர் சாப்பிட உட்கார்ந்த பிறகு தான் நான் ரெடியாக போனேன். விதுவும் சுரேகா பார்க்க கிளம்புறதா சொல்லிட்டு தான் ரெடி ஆனார். பட் வேதநாயகம் விதுவுக்கு அந்த சாப்பாடு தந்திருப்பார்னு கொஞ்சம் கூட நினைக்கல என்று தேம்பி அழுதுவிட்டாள். உனக்கு எப்படி தெரியும் விதாத் அந்த ஃபுட் சாப்பிட்டாருன்னு? அத்தை தான் அவர் இறந்தப்ப சொல்லி அழுதாங்க. கடைசியாக என் கையால் தானே ஊட்டினேன்னு. அப்போது என்னென்னு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது என்றாள் வேதனையாக. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று சந்தேகமாக கேட்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவர் விஷத்தினால் இறந்தது தெரிஞ்சது. வேதநாயகங்கிட்ட விசாரிக்கும் போது நீ தான் சாப்பாடு தந்ததா சொன்னார். தென் நீ கடையில் தோட்டத்துக்குன்னு சொல்லி வாங்கின மருந்து அதோட பேமெண்ட் எல்லாம் உன்னை சந்தேகப்பட வச்சது. இருந்தாலும் வேதநாயகம் மேலே டவுட் எனக்கு. பிகாஸ் விதாத் நேமில் சில ப்ராப்பர்ட்டி இருந்தது, 1 கோடி ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் இருந்தது. சொத்து எல்லாம் பறிப்போன நிலையில் பணத்துக்கு ஆசைப்பட்டு வேதநாயகம் செய்து இருக்கலாம்னு யோசித்தேன். பட் என்று கையை விரித்தவள் கண்களை மூடி திறந்தாள். செந்துரா பெருமூச்செறிந்தாள். 2 பெண்கள் விரும்பியும் சொத்து சுகம் அனைத்தும் இருந்தும் பணம் மீது வெறி கொண்ட வெறி அவன் அறியாமல் அவன் விரும்பிய பெண்களின் மூலமே இறந்து போன விதாத்தை நினைத்து பரிதாபமாக இருந்தது அவளுக்கு. வெறித்தனமாக காதலிச்சு அவனுக்காக என்ன வேணாலும் செய்ய ஒருத்தி, எதிர்பார்ப்பு இல்லாமல் அவன் எது செய்தாலும் சரின்னு காதலிச்ச ஒருத்தி. அந்த காதலே அவனை அழிச்ச மாயந்தான் விந்தையானது. அதீதமான காதலும் அழிவிற்கு வழிவகுக்கும். அதுவும் முறை தவறிய அதீதம். அது அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டாலும் என்றேனும் ஆபத்து தான். மௌனிகா கைது செய்யப்பட்டாள். குழந்தையை செந்தாமரையிடம் தர மறுத்துவிட்டாள் நீதிமன்றத்தில். குழந்தை காப்பகத்தில் வளர அனுமதிக்கப்பட சுரேகா யார் பேச்சையும் கேட்காமல் தான் குழந்தையை வளர்ப்பதாக அனுமதி கேட்க மௌனிகா என்ன நினைத்தாலோ சம்மதம் தெரிவித்துவிட்டாள். மௌனிகா ஜாமீனில் வரவெல்லாம் சம்மதிக்கல. எனவோ 2 பெண்களின் நடத்தையும் வினோதமாகத்தான் இருந்தது. மீண்டும் சுரேகா ராஜஸ்தான் சென்று விட்டாள் குழந்தையுடன். ஆனால் பெற்றோருடன் இல்லாமல் தனித்து வாழ்கிறாள். மன அழுத்தத்தை போக்க கவுன்சிலிங் சென்றதனால் ஷமிஷா அவளுடனேயே தங்கிக் கொண்டார். ஒரு பக்கம் குழந்தையை ஏதேனும் செய்துவிட்டால் ஒரு பிஞ்சிற்கு அவளால் தீங்கு நேர்ந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் அவர் மனதில். வெளியே காட்டிக்கொள்ளாவிடனும் மனதில் ஒரு அச்சம். அது மட்டும் இல்லாமல் அவள் கர்ப்பிணியாக இருக்கும்போதே தனியாக விடுவதும் தனியே சுதந்திரமாக விட்டதினால் வந்த விளைவுகளும் மனதில் வைத்து ஷமிஷா பிடிவாதமாக இருக்க அஷதீப்பும் மகளை விட வேறெதுவும் தேவையில்லை என்று அவர்களோடு இருந்து கொண்டார். மௌனிகாவின் மகன் விடாது அழுந்து கரைந்து தாயின் அணைப்பிற்கு ஏங்கிதான் போனான். அவனை தன்னோடு பிடித்து வைப்பதில் குறியாயிருந்த சுரேகாவிற்கு தாய்மை தந்த இதம் மன அழுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கியிருந்தது. எல்லாவற்றுக்கும் அவள் சொன்ன காரணம், இது விதாத் குழந்தை, அவ்வளவுதான். எந்த மருத்துவத்தாலும் அவளின் இந்த எண்ணத்தை மாற்ற இயலவில்லை. ஆனால் மற்றவர்கள் மீதான எண்ணங்களை மாற்றியமைத்திருந்தது. இப்போது வானதி, அந்திரன், ரமணா, சிந்துராவை பார்த்தால் குரோதம் தோன்றவில்லை. இயல்பாய் இருந்தால் உறவுகளின் நேசம் புரிந்தது அவளுக்கு. அதிலும் செந்துரா தன்னை ரோல் மாடல் என்று சொல்லியதில் ஏக பெருமை. செந்தாமரை, வேதநாயகம் இருவரும் கிராமத்தில் இருந்தனர். மகனின் இழப்பில் வாய்விட்டு கூட அழ முடியாத துக்கம் இருவருக்கும். பணம், பணம், பதவி, அந்தஸ்து என்று நினைத்தவர்களுக்கு இன்று ஒன்றுமே இல்லாமல் போனது. வேணுகோபாலனுக்கு வருத்தம்தான் அக்காவின் குடும்பம் சிதைந்ததில். ஆனால் அதைவிட மேலாக வெறுப்பு இருந்தது. உடன் பிறந்தவனை அழித்து தன் குடும்பத்தை கட்டமைக்க வேண்டுமா? கணவன்தான் தவறு செய்கிறான் எனில் அவரும் துணை போகலாமா என்ற எண்ணமே செந்தாமரையிடமிருந்து அவரை தள்ளி நிறுத்தி. 36. எல்லாம் முடிந்தது. வழக்கு இழுத்தடிக்காமல் விரைந்து முடித்த திருப்தியுடன் நாற்காலியில் சாய்ந்தமர்ந்திருந்தாள் செந்தூரா. நெற்றி பரப்பை நீவி விட்டது ஒரு மின்கரம்.
மெலிதான புன்னகை அவளிடத்தில். ராணா கண்களை திறவாமல் அவள் அழைத்ததற்கு அழகாய் ஒரு இதழொற்றல் அந்த பெரினுதலுக்கு. டயர்டா இருக்கியா டெம்பிள்? முன்னே வந்து அவள் மடி மீது கை வைத்து முழங்காலிட்டான். இல்லை, ஆனால் இருக்கு என்று இருவிதமாய் பதிலிருத்தாள். எங்கேயாவது ஒரு போலீஸ்காரியை கடத்திட்டு போயிடவா என்று கேட்டதும் புன்சிரிப்பு அவளிடத்தில். ப்ளீஸ் என்று இரு கைகளையும் நீட்ட அவளை எழுந்து நிற்க வைத்து தோள் மீது கை போட்டபடி நடந்தான் வாசலுக்கு. வேலையில் இருந்து இயல்பு நிலைக்கு அவளை கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட அது நன்றாகவே வேலை செய்தது அவளிடத்தில். வாழ்க்கை துணை சரியாக அமைந்தால் எல்லாம் சுபமே என்றும் சுகமே. இங்கே மசாலா கம்பெனியின் நிர்வாகி அந்திரன் மனைவியின் காலை பிடித்து சுடுநீரில் ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தான். தன் மழலையை சுமக்கும் பெண்ணவளுக்கு அவனால் முடிந்த சேவை. கால் வீங்கி நடக்கவே சிரமம் கொள்பவளை பார்க்கவே பாவமாக இருந்தது. ஓரிடத்தில் நிற்காத பிறவியவள். உன் காலில் பம்பரம்தான் சுழலது போ என்று தேவகி திட்டிக் கொண்டே இருப்பாள் தங்கையை. ரொம்ப படுத்துறேனாதி என்று தலையை கோதிவிட்டபடி கேட்க, ஆமாம் பாடா படுத்துறடி என்று முகத்தை சுரித்தான் ஆந்திரனும். அதி என்று முறைத்து வந்த சிரிப்பை அவள் அடக்க, பின்ன ஒரு மனுஷன் நேருக்கு நேராக நின்று கட்டிப்பிடிக்க முடியுதா? அழுத்து கொண்டவனின் செயல் அதற்கு மாறாக இருந்தது. நானா காரணம் என்றதும் சத்தமாக சிரித்தவன் அடியே என்றான் முகத்தை மூடிக்கொண்டு நாணம் தாழாமல். அதன் பின்னான நாட்கள் வானதிக்கு வளைகாப்பு, சுரேகாவிற்கு என்று கொண்டாட்டத்தில் செல்ல செந்துராவும் நற்செய்தி பகர மெக்ரினுடன் வெக்கச்சிரிப்புடன் தன் மழலை செய்தி பகிர்ந்தாள். ஜின்னுக்கு ஏற்ற பெண்ணை நண்பர்கள் இருவருமே தேடி பிடித்து விட்டனர். பின்னே அவன் மட்டும் தனியாக சுற்றிட்டு இருந்தா மனசு தாங்குமா? குடும்ப வாழ்விற்குள் அவனையே இழுத்து விட்டுதான் மற்ற வேலை பார்த்தனர் தோழர்கள் இருவரும். ஜாடிக்கு ஏற்ற மூடி பிரஜனின் மனைவி வினோலியா அவனை தோழமைகளோடு சுற்ற விட்டுவிட்டு இங்கே தோழர்களின் மனைவியை நட்பு பிடித்து கொண்டாள். 5 வருடங்களுக்கு பிறகு. ஹாப்பி ஆனிவர்சரி நதியே! தந்தையும் மகனும் சத்தமாய் கத்திக்கொண்டே வானதியின் மேல் தண்ணீரை அடித்தனர். சோ உங்களை என்று கையை ஓங்கியவள், ஊருக்கே தெரியணுமா நீங்கள் அஃபிஷியலாக மேரேஜ் பண்ண முன்னாடியே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது என்று முறைத்தாள். ஏண்டி பயப்படுற? அதான் இங்கே யாருமே இல்லையே என்றவன் மகனை இறக்கிவிட அவன் ஓடிவிட்டான். தீரன் பார்த்துப்போ, வழுக்கி விட்டுடும் என்றவள் கணவனின் கைவளைவிற்குள் இருந்தார். குட்டிமா எங்கே என்றவன் குட்டி குட்டி முத்தங்களை பரிசீலித்து நின்றான் அவள் வதனத்திற்கு. மேடம் நல்ல தூக்கம், நீங்கள் 2 பேரும் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்க வந்தா என்னையும் சேர்த்து நினைச்சாச்சு என்று அழுத்து கொண்டாலும், இதுவும் நல்லா இருக்குல்ல அதி, பிஸ்னஸ் வேலை அது இதுன்னு அலையாமல் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறது என்று சிலாகித்தார். சாரிடா, உங்களை கவனிக்காமலே விடுறேனா என்றவனின் குரலில் சுரத்தில்லை. ஆம், தேவகி விதாத் கொலை வழக்கு, அதனால் ஏற்பட்ட பிரச்சனை, வணிக சரிவு எல்லாவற்றையும் கவனித்து போட்டி நிறுவனங்களுக்கு சமமாக அதற்கு மேலும் முன்னேற அந்திரன் மிகுந்த சிரமப்பட்டான். என்னதான் நண்பர்கள் துணை, மனைவியின் துணை என்றிருந்தாலும் ஒரு நிர்வாகியாக அவனது உழைப்பு அதிகம் தேவைப்பட்டது. தொழிலில் புதிய புதிய மாற்றங்களை, கிளைகளை விரிவுபடுத்த என்று குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்க முடியாமல் போய்விட்டது. எப்போதாவது இது போல வெளியே அழைத்து செல்வது என்றுதான் அவன் வாழ்வு சென்று கொண்டிருந்தது. இந்த 5 வருடங்களில் மேலும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா என்று மசாலாக்கள் கொண்டு செல்லப்பட்டன. அந்தந்த மாநிலத்தின் பாரம்பரிய சுவையை கொண்டு தயாரித்த மசாலாக்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றன. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு நிர்வாகி என்று பிரஜன், பீர் இருவரும் அனுப்பி வைக்கப்பட, கேரளாவிற்கு திருமணமாகி சென்ற திலகா அந்த மாநிலத்தின் கிளையை கவனிக்கிறாள். ரமணா தற்போது தனக்கு பிடித்தமான நுண்ணுயிரில் துறையில் ஆராய்ச்சி மாணவன். செந்துராவிற்கு ராஜஸ்தான் ஜெய்சல்மருக்கு மாற்றல் கிடைத்தது. தற்போது அவள் அங்கே பணியாற்றுகிறாள். சுரேகா தனது தந்தையின் மசாலா கம்பெனியை நிர்வகிக்கிறாள். கூடவே 2 குழந்தைகளையும். மௌனிகாவின் தண்டனை காலம் முடிவடையாததால் இன்னும் சிறையில்தான் இருக்கிறாள். சுரேகா குழந்தைக்காக ஜாமீனில் எடுப்பதற்கு கேட்க அதனை தீர்க்கமாக மறுத்துவிட்டாள். பேராசிரியர் ரமணா ரத்தோர் அங்கு மட்டும்தான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். மனைவியினிடத்தில் எப்போதும் அதே சேட்டைக்கார ரமன் தான். டிம்பிள், என் குழந்தையா என்னை வர சொல்லி ரொம்ப லவ் டார்ச்சர் தராங்க, என்னன்னு கேளு என்று வனிதாவை மாட்டிவிட்டு சந்தோஷிப்பதில் அவனுக்கு ஏகபோக மகிழ்ச்சி. பெட்ரமாஸ் லைட்டே தான் வேணுமா உனக்கு? எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டி பொருளுக்கே ஆசைப்படுற நீ என்று அவள் காதும் தீயும் வரை வம்பு வளர்த்து
என்னை விட்டுடுங்க மாமா என்று கையெடுத்து கும்பிட்டு ஓடிவிடுகிறாள் வனிதா. தன் மாமனாரை விட்டு விடுபவன் பெரிய மாமனாரை வைத்து செய்கிறான். அவனின் கலகல சுபாவத்தில் அனைவரையும் கட்டி போட செந்துராவின் சொந்தங்களில் தற்போதைய பேச்சு செந்துரா மாதிரி கடுகடன் இல்லை. செந்துரா வீட்டுக்காரர் நல்லா கலகலன்னு அவ்வளோ நல்லா பேசுவாப்படி என்ற பெயர்தான் அவனுக்கு. ரமணா செந்துராவிற்கு ஒரே மகள். ரமணாவை அச்சில் வார்த்தது போல், ஆனால் குணம் செந்துராவை போல் நுணுக்கமான அறிவாளி. ஆளாளுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கடா என்று கடுப்படித்தவனை சமாதானம் செய்யவென்றே ஓடி வருவார் வீரும் ஜின்னும். அடே, இன்னைக்கு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது என்று கத்தும் அந்திரனையும் இங்கே வாங்கண்ணா சேர்ந்து மீட்டிங் அட்டன் பண்ணுவோம் என்று இழுத்துக்கொள்வான் ரமணா. செந்துரா அவனுங்களை கெடுக்கிறதே நீதாண்டா என்று கூறினாலும் இல்லாட்டி பச்சை மண்ணுங்க தான் பாபி என்று சிரிப்பாள் மேக்ரீன். உனக்கும் அண்ணனை எதுவும் சொல்லிடக்கூடாது என்று கிண்டல் செய்வாள் செந்துரா. சுரேகா வழக்கம் போல ஒதுங்கி நின்றாலும் செந்துரா வானதி இருவரும் அவளை விடுவதில்லை. அண்ணி, இது என்ன அது என்ன என்று எதுவுமே தெரியாதது போல அவளிடம்தான் சென்று நிற்பர். 6 மாதத்திற்கு ஒரு முறையேனும் பெண்கள் குழு எங்கேயாவது அவுட்டிங் செல்கிறேன் என்று கிளம்பி விடுவர். குழந்தைகள் பெரியவர்கள் வசம்தான் இருப்பர். பெரியவர்களுக்கு கவலை சுரேகா மறுமணம் செய்து கொள்ள மாட்டாளா என்றுதான். அவளும் ஒரு குடும்பம் என்று இருந்துவிட்டால் நிம்மதி என்று நினைத்தனர். அவளை திருமணம் செய்து கொள்ள நிறைய பேர் வந்தாலும் அவளுக்கு எதிலும் விருப்பம் இல்லை. குழந்தைகள் இருவரும் தான் தன் உலகம் என்று இருக்கிறாள். இனி அவளாக மனமாறினால்தான் உண்டு. செந்தாமரை வேதநாயகம் தன் மகனின் வாரிசுகளை பார்க்க எண்ணினாலும் முடிவதில்லை. கிராமத்தில் எவரின் ஆதரவுமின்றி இருக்கின்றனர். அங்கேயே தங்கள் நிலத்தில் விவசாயம் செய்வதாக தகவல். காலம் சுரேகாவின் மனதையும் மாற்றும் என்று நம்புவோம். இந்த வருஷம் செலிப்ரேஷன் டேக்கு என்னடா பிளானிங்? வழக்கமான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தானா? இன்று ஏவிஆர் மசாலாவின் ஆண்டு விழா கொண்டாட்டத்திற்கு திட்டமிட்டு கொண்டிருந்தனர் அந்திரன் குழு. அது வழக்கம் போல் நடக்கட்டும் அதி. பட் புதுசாக நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களோட பசங்களுக்கு மேற்படிப்பு படிக்க ஆசைப்பட்ட கோர்ஸ் எடுக்க கஷ்டப்பட்டா அதை நம்ம ஏவிஆர் ட்ரஸ்ட் மூலமாக நிறைவேற்றலாம். வருஷத்தில் 20 பேராவது நம்ம ட்ரஸ்ட்டில் இருந்து படித்து முன்னேறி போகிறவங்களுக்காக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள் என்றாள் சுரேகா. கண்டிப்பாக தீதி, நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடுவோம் என்று ஆமோதித்தனர் சகோதரர்கள் இருவரும் தத்தம் மனைவியை பார்த்தபடி. எங்களை என்ன பார்க்குறீங்க? நாங்கள் வழக்கம் போல உதவியாக இருப்போம் என்று முடித்து கொண்டனர் செந்துரா வானதி இருவரும். சுபம்.